ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துல ஆக்டர் ரவி மோகன் அவர்களும் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டான கெனிஷாவும் கலந்துகிட்ட விஷயம் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. கடந்த வருடம் முழுவதுமே பல திரையுலக ஜோடிகள் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுல ரவிமோகனும் அவருடைய மனைவி ஆர்த்தியுமே அடங்குவாங்க. ஆனா ரவிமோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் இன்னும் சட்டப்படி டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. இந்த நிலையில ஆர்த்தியும் ரவிமோகன் அவர்களும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கர் கெனிஷா கூட தான் ரவி அவர்கள் டேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஆக்டர் ரவிமோகன் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல அவங்க ஒரு பெஸ்ட் ஹீலர், அவங்க எனக்கு ஒரு நல்ல ஹீலரா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா நடந்த ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு 2 பேரும் ஒரே மாதிரியான கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கை கோத்துட்டு வந்ததை பார்த்த மக்கள் இப்போ அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஆர்த்தி அவர்களுமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரவி அவர்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இல்ல, நான் எவ்வளவோ அவரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியுமே அவர் என்ன அவர்கிட்ட பேசுறதுக்கு அனுமதிக்கல. என்னோட குழந்தைங்களுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன், ஆனா இப்போ என் குழந்தைங்களுக்காக தான் நான் பேசுறேன். எங்களுடைய வாழ்க்கையில 3ஆவதா வந்த ஒரு சில மனுஷங்கள்னாலதான் எங்க வாழ்க்கையே கெட்டுடுச்சு. அதனால என்னுடைய குழந்தைகளுடைய மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்படுதுன்னு கூட ஆர்த்தி அவர்கள் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் ரவி அவர்களுக்கு மனைவிதான், அவருக்கும் எனக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் ஆகல, என்னுடைய குழந்தைங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பா போராடுவேன்னு ஆர்த்தி அவர்கள் சொல்லியிருந்த அறிக்கை சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகவே எல்லாரும் கெனிஷா அவர்களை திட்ட ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து கெனிஷா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு நபர் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜ கெனிஷா அவங்களுடைய ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆர்த்தி போல ஆட்களை நீங்க இக்னோர் பண்ணிடணும், ரவிமோகன் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்த்தியுடைய பிஆர் டீம் பண்ற கேவலமான வேலையினால மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் எல்லாருமே ஆர்த்தியுடைய சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான கண்டென்ட்டை பார்த்து தான் ஏமாந்து போயிடுறாங்க. கண்டிப்பா ரவிமோகன் எவ்வளவு நல்ல மனுஷன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அந்த நபர் கெனிஷாக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மெசேஜ அவங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்க விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை தொடர்ந்து பலரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, கெனிஷாக்கு இப்போ ஹேட்ரட் அதிகமா ஆகுறதுனாலதான் அவங்களே இப்படி ஆல் செட் பண்ணி மெசேஜ் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பலரும் கெனிஷா அவங்க நல்லவங்க தான், ஆர்த்தி சரியா இல்லாததுனாலதான் ரவி அவர்கள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.